ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 22,929 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. 102 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஆக்சுவலி 23,000 அப்படிங்கிற மார்க்கை பிரேக் பண்ணிடுச்சு. சென்செக்ஸ் 75,939 பாயிண்ட்ஸ், 199 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 49,099 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. 260 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 41,311 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. 4 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஐடி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸ்மால் கேப் வந்து கிட்டத்தட்ட 3.5% டவுன் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். எஃப்ஐஎஸ் 4,294 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்தாங்க. டிஎஸ் 4,363 கோடிக்கு நெட் பயஸாக இருந்தாங்க. இது போக மார்க்கெட் வந்து 8 நாள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கீழே விழுந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸ் 27 lakh crore வந்து வெல்த்தை லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மார்க்கெட் வந்து 8 நாள் கண்டினியூஸாக நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆனதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து 27 lakh crore மார்க்கெட் கேப்லேஷனை லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட ரைட்ஸ் இஷ்யூ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு மெயில் வந்திருக்கு, அப்புறம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ தங்கமயிலோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 1,780 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸ்டாக் இப்போதைக்கு ஓவர் வேல்யூட். இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரைட் இஷ்யூக்கு வந்து நீங்கள் ஷேர் இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது February 10 நீங்கள் வாங்கியிருக்கணும். February 11 வந்து, அதாவது February 11 ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் February 10 வாங்கியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா February 21 அந்த ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகுது. March 4 வரைக்கும் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் சிம்பிளஸ்ட் வே அப்ளை பண்ணுறது நெட் பேங்கிங் தான். இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இல்லை ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படி ரிக்வஸ்ட் இல்லைன்னா டேரெக்டாக கிளிக் ஐபிஓ செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில நெட் பேங்கிங்கில் வந்து அப்படி காட்டுது, அதாவது ரிக்வஸ்ட் இருக்கும், இல்லைனா டேரெக்டாக ஐபிஓ செக்ஷன் இருக்கும். சைடில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ரிக்வஸ்ட், அதில் அது வந்து ஐபிஓ செக்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஐபிஓ அல்லது வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து ரைட்ஸ் இஷ்யூ அப்ளைன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுறதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸுக்குள்ளே போயிடும். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்ஸ் இஷ்யூ. பட் ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுறதுக்கு நெட் பேங்கிங் கண்டிப்பாக வேணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சில வெப்சைட் இருக்குது. அல்லது நீங்கள் வந்து ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் பண்ணது மாதிரி இருக்கும். என்ன கேட்டால் பெஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணி பண்ணுறது தான் பெட்டர். ஸோ நெட் பேங்கிங் இல்லாதவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு வேண்டி நெட் பேங்கிங் பேங்க்கில் போய் எடுத்து அதில் மூலமாட்டு அப்ளை பண்ணுங்க. அதான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஓவர்லாட்டு ரைட்ஸ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா February 21 ஓப்பன் ஆகி March 4 க்ளோஸ் ஆகுது. ஸோ ரைட்ஸ் இஷ்யூக்கு வந்து ரெக்கார்ட் டேட் வந்து முடிஞ்சிடுச்சு. எனி ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்காதீங்க. இது தங்கமயில பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. 1,400 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ரைட்ஸ் இஷ்யூக்கு. ஒரு 350 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு லாபம் கிடைக்குது இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு. அது போக 510 கோடி இந்த ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. 3,298 கோடி நெட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி. 5,129 கோடி பண்ணியிருக்காங்க. பட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு. எக்ஸ்பென்சஸ் 4,963 கோடி, அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங், பவர், ரோட், மெட்ரோ ரயில் அந்த செக்மெண்ட்ல இருக்கிற கம்பெனி நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சப்பூர்ஜி பலூன்ஜி குரூப் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட கிரெடிட் ஃபண்ட்ஸ் கிட்ட வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஒரு $3.3 பில்லியன் வந்து இவங்க கடன் எடுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து குளோபல் ப்ரைவேட் கிரெடிட் ஃபண்ட்ஸ்லையும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கடன் தேவைப்படுறதுனால ஒரு $3.3 பில்லியன் லோனை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இது வந்து சப்பூர்ஜி பலூன்ஜி குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல்லோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் வந்து 13% கீழே விழுந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் ரெவன்யூ நீ பார்க்கும்போது 3% காலி. ஸோ ஓவர்லாட் ப்ராஃபிட் 311 கோடி பண்ணியிருக்காங்க. 13% காலி. ரெவன்யூ 2.5% அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4,567 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 239 கோடியாக இருக்குது. 3.9% டவுன் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 5.2% ஆட்டு. எபிட்டா மார்ஜினும் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் அடி வாங்கியிருக்காங்க ஆர்பிஎன்எல். ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு நான் பார்க்கும்போது லாஸ்ட் மார்க்கெட்டில் 359 க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் அட்வான்டேஜாக என்ன பார்க்குறேன்னா 83,220 கோடி கிட்ட இவங்களுக்கு ஆர்டர் புக்ஸ் இருக்குது. இது இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்பிஎன்எல்லுக்கு. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். 359, 213 இவங்களோட 50 வீக் லோ. 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க ஆர்பிஎன்எல். பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கும்போது உள்ள என்ட்ரி கொடுத்தனா ரிஸ்க்காக தான் அமையும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 250, 270 வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இந்த ஸ்டாக்கில். ஸோ ஆர்பிஎன்எல்ல இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. இது ஆர்பிஎன்எல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
ஹீரோ மோட்டாருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஷார்ட் டேர்மில் சில ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக மார்க்கெட் ஷேரும் இவங்களுக்கு அடி வாங்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் அவ்வளோ காம்படிஷன். இதில் பவன் முஞ்சால் அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன். ஒரு 5000 ஆட் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்லேயும் சரி இங்கேயும் சரி ப்ராப்பராக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 4 நைட்டில் வந்து நடந்த மீட்டிங்கில் அவர் இதை சொல்லியிருக்காரு. எல்லாரோட மேலே என்னோட கண் இருக்கும். ஸோ மார்க்கெட் ஷேர் வந்து அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஷார்ட் டேர்மில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணலாம். CAGR growth ஹீரோ, டிவிஎஸ், பஜாஜ் இவங்களுக்கு 3 பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் காப்புக்கு சேல்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 7% வந்து இருக்குது. ப்ராஃபிட் 11% இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 14% growth காமிச்சிருக்கு. பட் லாஸ்ட் 1 இயரில் அது 18% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஹீரோ மோட்டார் காப்புக்கு. டிவிஎஸ்க்கு சேல்ஸ் 26% growth லாஸ்ட் 3 இயர்ஸில். அதே ப்ராஃபிட் 39% growth. ஸ்டாக் ப்ரைஸ் 57% growth. ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் 1 இயரில் 19% growth. பஜாஜுக்கு சேல்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் 17%, ப்ராஃபிட் 17% growth. ஸ்டாக் ப்ரைஸ் 36% growth. அதே லாஸ்ட் 1 இயரில் 18% growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 2 வீலர் செக்மெண்ட்டில் உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் 28% குறைஞ்சிருக்கு 2024 to 25. ஆக்சுவலி இது வந்து 15 to 16 அந்த பீரியடில் ஹீரோ மோட்டார் காப்புக்கு 39% இருந்துச்சு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் குவார்ட்டரில் 29% மீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. 28%லேருந்து 29% மீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி ஹீரோ மோட்டார் காப்பு வந்து ஒரு ஷார்ட் டைமில் ப்ரெஷர் தான் ஃபேஸ் பண்ணுங்கிறது க்ளீனாக தெரியுது. ஏன்னா இவங்க வந்து R&Dயில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஹையர் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர் வந்து கியூட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஹீரோ மோட்டார் காப்பில். நான் ஹீரோ மோட்டார் காப்போட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 3862 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. பட் ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ 3850 ரூபா ஹிட் பண்ணிச்சு. 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது ஹீரோ மோட்டார் காப். இப்போதைக்கு வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஹீரோ மோட்டார் காப்பில் டெஃபினட்டாக கிடைக்கும். இப்போதைக்கு ஹீரோ மோட்டார் காப்பில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷனோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 51 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இயர் ஆன் பேசிஸில் லாஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. 77 கோடியாக இருந்தது, இப்போ 51 கோடியாக லாஸ் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ ஒரு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4304 கோடியாக இருக்குது. எபிட்டா 635 கோடியாக இருக்குது, 14.8% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜினும் 14.8% எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. பட் இந்த இந்த ஆதித்யா பிர்லா பிராண்டோட ஃபிலிப்பு, வேன் ஹூசைன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஃபிலிப், வேன் ஹூசைன், பேண்டலூன்ஸ் இது எல்லாமே இவங்களோட பிராண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் பீட்டர் இங்கிலாந்து அந்த பிராண்டில் தான் லாஸ்ட்டு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து இவங்க மற்ற செக்மெண்ட் கூட காம்படிஷன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணி இது பண்ணாங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக மாறலாங்கிறது என்னோட கருத்து. பட் இப்போதைக்கு இதில் வந்து வெயிட் பண்ணுறது தான் என்னோட கருத்து. ப்ருடென்ஷியல் வந்து விச் மீன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அந்த ICICI பேங்க் ப்ருடென்ஷியல் ஜாயின்ட் வெஞ்சரில் ரன் பண்ணுறது தான் ICICI ப்ருடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. $1 billion IPO எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ருடென்ஷியல் லைஃப் வந்து ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க IPO லிஸ்டிங் மூலமாட்டு. பட் ICICI பேங்க் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் ஹோல்ட் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ சிட்டி குரூப்பை வந்து இந்த IPOக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. $1 billion IPOன்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ருடென்ஷியலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்வான் எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ப்ராஃபிட் 583 கோடியாக இருக்குது, 406% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ 1908 கோடி, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 51 கோடியாக இருக்குது. அதர் இன்கம் இவங்களுக்கு ஒரு 1868 கோடி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக இந்த குவார்ட்டரில் அவங்களோட இன்கோட் எக்ஸ்பென்சஸ் 2669 கோடியாக இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனர்ஜி, டெக்ஸ்டைல், கன்ஸ்ட்ரக்ஷன், வார் ஹவுசிங் இந்த செக்மெண்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டெக்ஸ்டைலில் 19 கோடி ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது அடி வாங்கியிருக்குது. எனர்ஜியில் 66 கோடி ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் அடி வாங்கியிருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 1833 கோடி ரெவன்யூ. இங்கே தான் ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனில் 30 கோடி ரெவன்யூ. ஷிப்யார்ட் பிஸ்னஸில் 2 கோடி ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்வான் எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட்டு. மகாராஷ்டிராவில் இருக்க இவங்களோட யூனிட்டில் யூஎஸ் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஜைடஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இவங்களோட யூஎஸ் ஃபார்முலேஷன் சேல்ஸ் மட்டும் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் $285 மில்லியன் இருந்துச்சு. 29% க்ரோத்து. 900 ரூபா சம்திங்கில் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ண தான் முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இல்லை. NBCC வந்து 2 கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் NBCC கிடச்சிருக்குது. அதோட வேல்யூ 850 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று தாமோதர் வேலி கார்பரேஷன் வந்து 776 கோடி, இன்னொன்று வந்து 74 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது NBCCயை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அமித் குமார் அப்படிங்கிறவரை வந்து ஆசஞ்சர்லேருந்து இவங்களோட ஒரு டிவிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எதில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது CEO, அதாவது இப்போ ஸ்ரீனிவாஸ் பல்லையா தான் CEO அண்ட் MDயாக இருக்கிறாங்க. ஸோ விப்ரோவோட
இப்போ மேனேஜிங் பார்ட்னர் அண்ட் குளோபல் ஹெட் விப்ரோ கன்சல்டிங் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமித் குமாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து முன்னாடி ஆசெஞ்சரில் இருந்தார் போல். ஸோ ஓவரால் இது வந்து விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் 6700 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் சிங்காரணி கோலிரிஸ் தெலுங்கானா யூனிட்ல உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. 800 மெகாவாட் தெர்மல் பவர் யூனிட்டு 6700 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்என்டி கொடுத்த அப்டேட்டு. எல்என்டி வந்து இந்தியாவில் 2047 ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 100 ஜிகாவாட் நியூக்ளியர் எனர்ஜி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லார்சன் அண்ட் டியூபோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் எனர்ஜி பவர் க்ரோத்தில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது லார்சன் அண்ட் டியூபோ கொடுத்த அப்டேட்டு. டாடா பவர் வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் சிங்கிள் லொகேஷன் சோலார் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது திருநெல்வேலியில் பண்ணுறாங்க. 4.3 ஜிகாவாட் சோலார் செல் அண்ட் மாடியூல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியாட்டு போட்டிருக்காங்க. இது வந்து நம்மளோட தமிழ்நாடு சிஎம் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது டாடா பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டாடா பவரோட ஸ்டாக் ப்ரைஸ் ஐ திங்க் 350 சம்திங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். 339 சம்திங்கில் இருந்துச்சு. இப்போதைக்கு டாடா பவரில் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 300 கீழே வரும் பட்சத்தில் டாடா பவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு டாடா பவரில் வெயிட் பண்ணுங்கள். எல்ஜி கார்பரேஷன் இவங்க வந்து ஐபிஓ வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்ஜி கார்பரேஷனோட சேர்மன் வந்து இந்தியா விசிட் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நியூ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாட்டும் நெக்ஸ்ட்டு 15,000 கோடி ஐபிஓ வந்து ஏப்ரல் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மார்க்கெட் ஷேரையும் சேல்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி கார்பரேஷன் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இது ஒரு சவுத் கொரியன் பிராண்டு. ஏப்ரல் டு மேல வந்து அந்த ஐபிஓ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்ஜி அண்ட் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.